அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ ஆலி முஹம்மதின் வபாரிக் வசல்லிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். கஷ்டங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழணும். இது எல்லாருக்கும் இருக்கிற ஒரு ஆசை தான். நம்ம சுற்றி நடக்கிறது எல்லாமே நல்லதாக நடக்கணும். எந்த கஷ்டமும் பிரச்சனையும் இருக்கக்கூடாது. அல்லாஹ்வே தவிர வேறு யார்கிட்டேயும் கையேந்திர நிலைமை நமக்கு இருக்கக்கூடாது. நோய் நொடி இல்லாமல், கடன் இல்லாமல், நல்ல பறக்கத்தாக வசதியாக வாழணும் சொல்லிட்டு எல்லாருக்கும் இந்த ஆசை இருக்கணும். ஆசைப்படலாம், தவறில்லை. நம்முடைய கனவுகள் ஒன்று ஒன்றும் நனவாகணும்னா அது நம்ம கையிலையும் இருக்குது. நாம் கேட்குற துவாக்கள். அல்லாஹ்விடம் அதிகம் அதிகம் நாம் துவா செய்ய வேண்டும். நம்முடைய துவாக்கள் நிச்சயமாக நம்முடைய தலைவிதியை மிக அழகாக மாற்றும். தொடர்ந்து கேட்கணும். எப்போவுமே துவா கேட்பதில் நம்ம சோர்வடையக்கூடாது. நான் கேட்டேன், என் துவா கபூல் ஆகலை என்ற ஒரு வார்த்தை என்றைக்குமே நம்ம வார்த்தையில் வரவே கூடாது. கேட்டுக்கிட்டே இருக்கணும். 5 வேளை தொழுது துவா செய்யுங்க. உங்கள் துவா கபூல் ஆகலையா, எக்ஸ்ட்ரா வணக்கங்கள், அதாவது நஃபில் தொழுகை இருக்குது பார்த்தீங்களா, தஹஜுத் தொழுகை, துஹா தொழுகை சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா தொழுகைகளை தொழுது நீங்கள் துவா செய்யுங்க. நிறைய துவாக்கள் இருக்குது. குரானில் துவாக்கள் இருக்குது, ஹதீஸில் துவாக்கள் இருக்குது. அந்த துவாக்கள்லாம் எடுத்து துவா செய்யுங்க. அப்பவும் உங்கள் தேவை நிறைவேறாமல் தள்ளிக்கொண்டே போகிறதா, அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? சிறந்த நேரம் இருக்குது, சிறந்த நாட்கள் இருக்குது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிறைய விஷயத்த நமக்காக தந்திருக்கிறான். அந்த மாதிரி சிறந்த நேரத்தில் கேட்கலாம், சிறந்த நாட்களை நம்ம கேட்கலாம். இந்த மாதிரி நாம் தொடர்ந்து துவா செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு நாள் கண்டிப்பாக நம்முடைய தேவை நிறைவேறும். நம்முடைய எல்லா கஷ்டங்களும் ஒன்றும் இல்லாமல் போகும். அல்லாஹ்விடம் நாம் ஏதாவது துவா கேட்டு அது உடனே நிறைவேறுச்சுன்னா அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்கள். நிறைவேறாமல் தள்ளி போயிடுச்சுன்னா அப்போவும் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்கள். ஏன்னா அதை விட சிறந்ததை ஏதோ ஒன்று நமக்காக காத்துட்ருக்கு. நாம் இன்னும் நிறைய அதிகமாக அமல்கள் செய்யணும், அல்லாஹ்விடம் இன்னும் நிறைய துவா கேட்கணும் சொல்லிட்டு அவன் வெயிட் பண்ணுறான். எந்த அளவுக்கு அதிகமாக நம்ம துவா செய்கிறோமோ நமக்கு கிடைக்க போகிற விஷயம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது மட்டும் உண்மையான ஒரு விஷயம். நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிங்க. நீங்கள் தொடர்ந்து துவா செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க ஒரு காரியத்துக்காக. அப்போ அந்த காரியத்தில் மிகப்பெரிய ஒரு வெற்றி உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு நினச்சிக்கிங்க. உங்களுக்கு மறக்க முடியாத விஷயமா நிச்சயமாக அந்த விஷயம் இருக்கும். துவா கேட்பதில் நாம் சோர்வடையாத வரை நிச்சயமாக அல்லாஹ் சோர்வடைய மாட்டான். நம்மக்கிட்ட இன்னும் அவன் எதிர்பார்க்குறான். அதனால் தொடர்ந்து துவா செய்யுங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலும் துவா கேட்பதை ஒருபோதும் நிறுத்திடாதீங்க. துவா கேட்டுக்கிட்டே இருங்க. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உங்கள் வாழ்க்கை நிச்சயம் நல்ல முறையில் மாறும். இன்றைக்கி ஒரு பரக்கத்தான நாளை நாம் இருக்கிறோம். என்ன நாள் இன்னைக்கு? ரபீல் அவல் மாதத்தில் இருக்கிற வியாழக்கிழமை. சிறப்பான ஒரு நாள். இது போன்ற சிறப்பான மாதங்கள், சிறப்பான நாட்களில் நாம் இன்னும் அதிகமாக துவா செய்யணும். அந்த நாளின், அந்த மாதத்தின், அந்த நேரத்தின் பரக்கத்தால் நம்முடைய விதி அழகாக மாறும். இன்னைக்கு ஓதுற மாதிரி சிறந்த ஒரு துவாவை நான் சொல்ல போகிறேன். மிக மிக சிறந்த துவா. உங்கள் வாழ்வாதாரத்தை 1 மடங்கு அல்ல 100 மடங்கு உயர்த்தக்கூடிய துவா இது. 3 முறை நான் ஓத போகிறேன். 3 முறை கண்டிப்பாக நீங்கள் ஓதிக்கிங்க. ஏன்னா கொஞ்சம் துவா பெருசாக இருக்கும். இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது என் கூட சேர்ந்து நீங்கள் ஓதுங்க. 3 முறை நிறைவாக நீங்கள் ஓதுனாலே போதும். இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் தீரும். அரபிக் தெரியாதவங்களுக்கு நான் தமிழ்லேயும் கொடுத்துருக்கேன், பார்த்து ஓதிக்கிங்க. இல்லைனா நீங்கள் வெறும் தமிழ் மீனிங் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் நல்லா புரிஞ்சு ஓதுனா கூட போதும். ஏன்னா அவ்வளவு சிறப்பான ஒரு துவா. மஹரிப் தொழுதுட்டு அதே இருப்பில் செலவாத் ஓதிக்கிங்க. உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு செலவாத் ஓதிட்டு பிறகு இந்த துவாவை 3 முறை ஓதுங்க. குறைந்தது 3 முறை. விருப்பப்பட்டால் இன்னும் நீங்கள் அதிக எண்ணிக்கையிலும் ஓதலாம். ஓதிட்டு பிறகு மறுபடியும் செலவாத் ஓதி நல்லா துவா செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் நல்ல மாற்றம் ஒரே நாளில் ஏற்படும். இப்போ அந்த துவா என்னென்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் ஓதி காமிக்கிறேன். அல்லாஹும்ம ரப்பஸ் சமவாதி வ ரப்பல் அர்தி வ ரப்பல் அர்ஷில் அஸீம் ரப்பனா வ ரப்ப குல்லி ஷைஇன் ஃபாலிகல் ஹப்பி வன்னவா வ முன்சிலத் தௌராதி வல் இன்ஜீலி வல் ஃபுர்கானி அஊது பிக மின் ஷர்ரி குல்லி ஷைஇன் அன்த ஆஹிதும் பினாசியதிஹி அல்லாஹும்ம அன்தல் அவ்வலு ஃபலைஸ கப்லக ஷைஉன் வ அன்தல் ஆஹிரு ஃபலைஸ பஅதக ஷைஉன் வ அன்தல் ஸாஹிரு ஃபலைஸ ஃபௌகக ஷைஉன் வ அன்தல் பாதினு ஃபலைஸ தூனக ஷைஉன் இக்தி அன்னத்தைன வ அக்னினா மினல் ஃபக்ர்.
اللهم رب السماوات ورب الأرض ورب العرش العظيم ربنا ورب كل شيء فالق الحب والنوى ومنزل التوراة والإنجيل والفرقان أعوذ بك من شر كل شيء أنت آخذ بناصيته اللهم أنت الأول فليس قبلك شيء وأنت الآخر فليس بعدك شيء وأنت الظاهر فليس فوقك شيء وأنت الباطن فليس دونك شيء اقضي عنا الدين وأغننا من الفقر اللهم رب السماوات ورب الأرض ورب العرش العظيم ربنا ورب كل شيء فالق الحب والنوى ومنزل التوراة والإنجيل والفرقان أعوذ بك من شر كل شيء أنت آخذ بناصيته اللهم أنت الأول فليس قبلك شيء وأنت الآخر فليس بعدك شيء وأنت الظاهر فليس فوقك شيء وأنت الباطن فليس دونك شيء اقضي عنا الدين وأغننا من الفقر இறைவா, வானங்களின் அதிபதியே, பூமியின் அதிபதியே, மகத்தான அரியணையின் அதிபதியே, எங்கள் இறைவா, அனைத்து பொருட்களின் அதிபதியே, தானிய வித்துக்களையும் விதைகளையும் பிரித்து தாவர வர்க்கத்தை முளைப்பிப்பவனே, தௌராத், இன்ஜில், ஃபுர்கான் ஆகிய வேதங்களை அருளியவனே, அனைத்து பொருட்களின் தீங்கிலிருந்தும் உன்னிடம் நான் பாதுகாப்பு கோருகிறேன். அவற்றின் முன்னெற்றி ரோமங்களை நீயே பிரித்துள்ளாய். இறைவா, நீயே ஆரம்பமானவன், உனக்கு முன்னர் வேறு எதுவும் இல்லை. நீயே இறுதியானவன், உனக்கு பின்னர் வேறு எதுவும் இல்லை. நீயே மேலானவன், உனக்கு மேலே வேறொன்றும் இல்லை. நீயே அடித்தளமானவன், உனக்கு கீழே வேறொன்றும் இல்லை. எங்கள் கடன்களை நிறைவேற்றி வைப்பாயாக. வறுமையிலிருந்து காத்து எங்களை தன்னிறைவு கொள்ள செய்வாயாக. கொஞ்சம் பெரிய துவா தான் இது. துவா பெருசாக இருக்கிறதால அவ்வளோ சீக்கிரம் யாரும் இதை ஓத மாட்டாங்க. ஆனால் இதோட தமிழ் மீனிங்கை நீங்கள் எடுத்து பாருங்கள். எந்த அளவுக்கு அல்லாஹ் இதில் நம்ம புகழ்கிறோம் சொல்லிட்டு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னை அதிகமாக தன் அடியான் புகழ வேண்டும் சொல்லிட்டு விரும்புவான். அவனை நம்ம புகழ்ந்து துவா செய்யும்போது நம்முடைய கோரிக்கைகள் ஒன்றொன்னா சீக்கிரமாக நிறைவேறும். இந்த துவாவில் மிக பொருத்தமாக அழகாக அல்லாஹ்வை நாம் புகழ்கிறோம். மற்ற லைன்ஸ் ஃபுல்லாகவே அல்லாஹ்வை புகழக்கூடிய வரிகள் தான். கடைசி அந்த 2 வரிகள் தான் நமக்கானது. கடன்களை நிறைவேற்றி தர கேட்குறோம். அடுத்ததாக வறுமையிலிருந்து பாதுகாத்து தன்னிறைவுனா என்னது? போதும் சொல்கிற ஒரு மனம். போதும் என்ற ஒரு மனம் எப்போ நமக்கு ஏற்படும்? நம்மக்கிட்ட எல்லாமே இருந்தால் தான் அந்த மனம் ஏற்படும். அவ்வளோ சீக்கிரம் மனிதனுக்கு அந்த போதும் சொல்லிட்டு ஒரு மனசு வராது. மனிதனை பொறுத்த வரைக்கும் பேராசை பிடிச்சவன் தான். எவ்வளவோ அல்லாஹ் கொடுத்தாலும் இன்னும் கேட்டுக்கிட்டே தான் இருப்பான். அதுதான் மனிதனின் இயல்பு. அப்படிப்பட்ட நமக்கு போதும் சொல்லிட்டு ஒரு மனம் வருதுன்னா அப்போ எந்த அளவுக்கு நமக்கு அந்த தன்னிறைவு கிடைக்கும்னு பார்த்துக்குங்க. இந்த துவாவில் அதை நாங்கள் கேட்குறோம். எல்லாமே இதில் அடங்கி இருக்கு. போதும் என்ற மனம்னா வெறும் பணம் மட்டும் இல்லை, நமக்கு தேவையான எல்லா நல்லதும் இதில் அடக்கும். மிக சிறந்த ஒரு துவா. முடிஞ்சால் மனப்பாடம் செஞ்சு வச்சு ஓதுங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பார்த்து ஓதுங்க. வாரத்துக்கு ஒரு முறையாவது இந்த மாதிரி சிறந்த நாட்களில் வியாழன், வெள்ளிக்கிழமை அந்த மாதிரி இந்த துவாக்களை நீங்கள் எடுத்து ஓதலாம். பார்த்து ஓதுனாலே போதும். ரொம்ப நிறைய டைம்ஸ்லாம் உங்களுக்கு ஓதணும்னு அவசியம் இல்லை. ஒரு 3 முறை நீங்கள் நல்லா இதை புரிஞ்சு ஓதுனாலே போதும். புரிஞ்சு ஓதணும். புரியாமல் எத்தனை டைம்ஸ் நீங்கள் ஓதுனாலும் வேஸ்ட்டு தான். அதனால் எப்போவுமே துவாக்களை பொறுத்த வரைக்கும் நல்லா புரிஞ்சு ஓதுங்க. நல்லா துவா செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய எல்லா தேவைகளும் நிறைவேறும். நீங்கள் எதெல்லாம் ஆசைப்படுறீங்களோ அது எல்லாத்தையும் அல்லாஹ் உங்களுக்கு அமைச்சு தருவான். எதை விட்டு எல்லாம் பாதுகாப்பு கேட்குறீங்களோ அது எல்லாத்திலிருந்தும் உங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும். நீங்கள் ஆசைப்பட்ட வாழ்க்கை உங்களுக்கு அமையும் இன்ஷா அல்லாஹ். கடன் பிரச்சனைகள், வறுமை எல்லாம் நீங்கி உங்கள் வாழ்வாதாரத்தை பல மடங்கு உயர்த்துவான். அல்லாஹ் நினச்சா ஒரு நொடி கூட தேவையில்லை நம்முடைய வாழ்வாதாரம் உயர. அதனால் அவன்கிட்ட கையேந்தி கேளுங்க. நிச்சயமாக உங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் லேசாகும். உங்கள் கஷ்டங்கள் எல்லாம் தீரணும் சொல்லிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன். எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கிங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க.
இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம். இன்ஷா அல்லாஹ். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.